அறிவியலும் ஆன்மீகமும் சொல்லுங்கள். ஜோதிடம், அறிவியல், ஆன்மீகம். அறிவியல், ஆன்மீகம் ரெண்டுக்கும் சம்மந்தப்படுத்தியிருக்காங்க அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். இப்போ வந்து சில விஷயங்கள் உண்மைகளும் இருக்குது. 9 கிரகம் இருக்குதுன்ட்டு அந்த காலத்தில் எப்படி சொன்னாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இன்ன வரைக்கும் நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. ஸோ அதை வந்து நான் இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே ஒருத்தர்கிட்ட போய் ஒரு உண்மையை சொன்னால் நம்ப மாட்டாங்க. அப்போது எதையாவது ஒன்று வச்சு சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான இந்த ஆன்மீகத்தை ஒரு டூலாக யூஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ 9 கிரகம் இருக்குது, அப்படி இந்த வானத்தில் இருக்குடா அப்படின்னு சொன்னால் நம்ப போகிறது இல்லை. பைத்தியக்காரன் வானத்தில் எப்படி இருந்துச்சு நான் பார்த்தேன் தெரியல, எனக்கு நட்சத்திரம் தான் தெரியுது அப்படின்னு தான் சொல்ல போகிறோம். ஆனால் அதுவே 9 கிரகம் இருக்குடா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குடா, அதெல்லாம் நம்மளோட கடவுள்கள்டா, இவங்கெல்லாம் இப்படி வழிபடணும்டா அப்படின்னு சொன்னால் ஓகே, இவன் சொல்கிறது ஏதோ புதுசாக இருக்குது அப்படின்ட்டு அதையும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் அப்படியாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் அந்த மாதிரி அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்று சேர இருந்திருக்கலாம். ஆனால் சில விஷயங்கள் அது நல்ல விஷயங்களும் நடந்திருக்கலாம். சில விஷயங்கள் ரொம்ப அநியாயமாக நம்பக்கூடாத விஷயங்கள்லாம் நம்பிட்டு இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கம்பி எடுத்து குத்திக்கிறதா இருக்கட்டும், ஒரு நெருப்பில் நடக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து யாரும் பண்ணணும்னு சொல்லலை. இதை பண்ணி நமக்கு என்ன பிரயோஜனமும் தெரில, நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ அறிவியலாக பார்க்கணும், ஆன்மீகமாக பார்க்கணும். அதான் ஆன்மீகன்ற பேரில் ஏமாத்துதலும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நான்